அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பனும் இருக்கிறான். அவனுக்கு 3 மாதங்களுக்கு முன்புதான் அவன் காதலித்த பெண்ணுடைய திருமணம் நடந்தது. அவனுடைய பெயர் பாபு. அவன் மனைவியின் பெயர் கீதா. அவனும் அவளும் நன்றாக தான் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென இந்த ஒரு வாரமாக அவன் ரொம்ப குழப்பத்திலும் மன வருத்தத்திலும் இருந்தான். நான் அவனிடம் என்ன என்று விசாரித்தேன். நானும், டேய் பாபு, என்னடா பிரச்சனை உனக்கு? ஒரு வாரமாக ஒரு மாதிரியாகவே இருக்கேன்னு கேட்டேன். அவனும், டேய் நான் தப்பு பண்ணிட்டேன்டான்னு சொன்னான். நானும், அப்படி என்னதாண்டா தப்பு பண்ண சொல்லு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலான்னு சொன்னேன். கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், டேய் நான் அடிக்கடி லோடு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆன்ட்டியோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் நான் கீதாவையும் காதலிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆன்ட்டியோட பழக்கமானது எங்களுக்குள்ள தகாத உறவாக மாறிச்சு. அதனால் அந்த ஆன்ட்டியோட நான் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன். ஒருபுறம் கீதாவையும் நான் காதலித்தேன். அவளையும் நான் இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இருந்த போதிலும் கூட நான் அடிக்கடி வெளியூருக்கு சென்று அந்த ஆன்ட்டியோட உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். கடந்த ஒரு வாரமாக எனக்கு வெளியூருக்கு போகக்கூடிய எந்த விதமான வேலையுமே வரலை. அதனால் அந்த ஆன்ட்டியை சந்தித்து அவளோட உல்லாசமாக இருக்க முடியல. நான் வாரம் அந்த ஆன்ட்டியோட உல்லாசமாக இருப்பேன். எப்போல்லாம் வெளியூர் போகிறனோ அப்போல்லாம் அவளுடைய வீட்டுக்கு போயிடுவேன். இரவு முழுவதும் அங்கே தங்கி அவளோட உல்லாசம் அனுபவிச்சு தான் வருவேன். என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் அவளோட உல்லாசமாக இருக்கணுக்காக அங்கேயே நான் தங்கி இருப்பேன். ஆனால் இந்த ஒரு வாரமாக நான் வெளியூர் போகாததால் நான் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அந்த சமயம் பார்த்து என் ஃபோனை என்னுடைய பொண்டாட்டி எடுத்துட்டா. அவள் நீங்கள் யார், எதுக்காக என் புருஷனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பேசி ஒரு வழியாக எனக்கும் அந்த ஆன்ட்டிக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாடா. இதனால் வீட்டில் ஒரே சண்டை. இனிமேல் அவள் என் பேச்சை கேட்கவே மாட்டாள், என்னிடமும் சரியாகவும் பேசுவதில்லை என்று அவன் என்னிடம் சொல்லி கவலைப்பட்டான். நானும் அப்போது அவனுக்கு ஆறுதல் கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். அதன் பின் அடுத்த நாள் அவன் வீட்டிற்கு நான் சென்றேன். அப்போது அவன் சொன்ன மாதிரியே அவனுடைய மனைவியான கீதா அவனிடம் சரியாக பேசாமலும் என்னை உபசரித்து கொண்டும் இருந்தாள். நான் அவளிடம் எவ்வளவுதான் என் நண்பனுக்காக நான் பேசி சமாதானம் செய்ய முயற்சியும் செய்தேன். ஆனாலும் என் நண்பனின் மனைவியான கீதா அதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. கல்யாணமாகி 3 மாதத்துக்குள்ளேயே தன்னுடைய புருஷன் வேறு ஒரு பெண்ணோடு உறவு வைத்து இருந்தால் எந்த பொண்ணு தான் சமாதானம் ஆவாள்? அதனால தான் நான் இந்த விஷயத்தில் என் நண்பனின் மனைவிக்கே ஒரு வழியாக ஆதரவாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால் என் நண்பனின் மனைவி என்னிடம் சகஜமாக பேசவும் ஆரம்பித்தாள். நானும் என் நண்பனுக்கு தெரியாமல் அவளுடன் ரகசியமாக பேசியும் வந்தேன். அப்புறம் நாட்கள் போக போக இருவரும் ஃபோனிலேயே தினமும் ரொம்ப நேரம் பேசவும் ஆரம்பித்தோம். தினமும் எவ்வளவு நேரம் பேசினாலும் அவளோடு நான் தனிமையில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. எனக்கோ என் நண்பனின் மனைவியை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை தினதினம் அதிகமாகி கொண்டே போனது. ஒரு நாள் என் நண்பனும் நானும் மது அதிகமாக குடித்துவிட்டு மதியம் வீட்டிற்கு சாப்பிடச் சென்றோம். என் நண்பனின் வீட்டிற்கே நான் சென்றேன். அங்கு கொஞ்சம் நேரத்திலேயே என் நண்பன் மது போதையில் தன்னுடைய சுய நினைவை இழந்து உறங்க ஆரம்பித்து விட்டான். அவனை எவ்வளவுதான் நான் எழுப்பி பார்த்தும் கூட அவன் எழுந்திருக்கவே இல்லை. அப்போது எனக்கு ஒரு ஐடியா தோன்றியது. இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு நண்பனின் மனைவியை அனுபவிக்கலாமே என்று எனக்கு தோன்றியது. உடனே என் நண்பனின் மனைவி அருகில் சென்றேன். அவள் என்னை பார்த்தவுடனேயே நான் ஏன் அவளுடைய அருகிலுக்கு சென்றேன், அவளை நெருங்குகிறேன் என்று அவளும் உடனடியாக புரிந்து கொண்டாள். உடனே அவளோ, டே வேணாம்டா, அது மட்டும் வேணாம், பிறகு பார்த்துக்கலாம், என் புருஷன் வேற வீட்டில் இருக்காரு, ஏடா கூடாமல் ஏதாவது பண்ணி மாட்டிக்க போகிறோம் என்று சொன்னாள். ஆனால் நானோ இன்று அவளை விடுவதாக இல்லை. இன்று எப்படியாவது அவளை அனுபவித்து விட வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஆனால் அப்படி சொன்னவள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவளுடைய பெட்ரூம் நோக்கியே அழைத்து சென்று விட்டாள். அவள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னது சமையல் அறையில் வைத்து அல்ல, பெட்ரூமில் என்று என்பது எனக்கு லேட்டாக தான் புரிந்தது. அதன் பிறகு உடனடியாக நான் கதவை சாத்தி கொண்டேன். நான் என் நண்பனுடன் இந்த வீட்டுக்கு பகல் நேரத்தில் வந்ததால் யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை. யாரும் சந்தேகப்படவும் வாய்ப்பில்லை. என் நண்பன் ஹாலில் போதையில் மயங்கி கிடக்க, படுக்கை அறையில் நானும் அவனுடைய மனைவியும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். என்னுடைய நண்பன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததால் என் நண்பனின் மனைவியான கீதா என்னுடன் உல்லாசமாக இருப்பதும் சரி என நினைத்தாள். என் புருஷன் மட்டும் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா, நான் வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதா என நினைத்தாள்.
அதனால் அவள் எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் என்னுடன் அவள் உல்லாசம் அனுபவித்தாள். எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் அவளுக்குள் தெரியவில்லை. அதே போலதான் நானும் நினைத்தேன். என் நண்பன் மட்டும் வேறொரு ஆணுடைய மனைவியோடு தகாதொரு வைத்துக் கொள்ளலாம், நான் வேறு ஒருவனுடைய பொண்டாட்டியோடு தகாதொரு வைத்துக் கொள்ளக்கூடாதா? அதுவும் தப்பு இல்லை என்று நானும் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவன் மனைவியான கீதாவோடு உல்லாசமாக இருந்தேன். அந்த நாள் முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு நாங்கள் இருவரும் தினமும் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டோம். என் நண்பனும் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவான். இதனை நாங்கள் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான் இருவரும் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம். மற்ற நாட்களிலெல்லாம் என் நண்பன் வீட்டில் இல்லாத நேரங்களில் நான் வந்து செல்வேன். என் நண்பன் எப்போதெல்லாம் வெளியூர் செல்கிறானோ அப்போதெல்லாம் நான் அவனுடைய வீட்டிலேயே இரவு தங்கிவிடுவேன். இரவு முழுவதும் நானும் அவனுடைய மனைவியும் பலமுறை உல்லாசம் அனுபவித்து கொண்டிருந்தோம். இப்பெல்லாம் என் நண்பனின் மனைவியான கீதா அவனை தொடக்கூட அனுமதிப்பதில்லை. அவனும் எவ்வளவு ஆசையுடன் பக்கத்தில் வந்தாலும் கூட, உனக்கு தான் ஆன்ட்டி இருக்கால, அவளோட போ, சந்தோஷமாயிரி, ஏன் என்கிட்ட வர என மூஞ்சில் அடித்தது போல் சொல்லிவிட்டு அவனுடன் சண்டையிடவும் ஆரம்பிப்பாள். இதனால் என் நண்பனும் பொறுத்து இனி நம்முடைய மனைவி நம்மளை தொடக்கூட அனுமதிக்க மாட்டாள் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆன்ட்டியுடன் உல்லாசமாக இருப்பதை அதிகரித்து கொண்டான். முன்பெல்லாம் அந்த ஆன்ட்டியுடன் ஒரு நாள் தங்கிவிட்டு உல்லாசமாக இருந்துவிட்டு வருபவன் இப்போது அவனுடைய மனைவியான கீதா அவனை தொடக்கூட அனுமதிப்பதில்லதால் கூட ஒரு நாள் 2 நாட்களாக தங்கிவிட்டு வருவதையே வழக்கமாகி கொண்டான். நானும் ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டுமே கீதாவுடன் இரவு தங்கி உல்லாசம் அனுபவித்து வந்தேன். எப்போது என் நண்பன் 2 நாட்கள் அந்த ஆன்ட்டியுடன் தங்கி உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தானோ அதன் பிறகு நானும் தங்குவதை 2 நாட்களாக மாற்றிக்கொண்டேன். நானும் கீதாவும் என் நண்பன் இல்லாமல் அவன் வெளியூருக்கு சென்ற சமயத்தில் பலமுறை உல்லாசமாக இருந்து வந்தோம். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் நான் இரவு நேரங்களில் கூட என் நண்பனின் வீட்டுக்கு வந்து செல்லும் விஷயமானது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக என் நண்பனுக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதும் என் நண்பன் அதிர்ச்சியானான். இதனால் தன் மனைவியின் மீதே அவனுக்கு சந்தேகம் வந்தது. இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என நேரடியாக வீட்டுக்கு வந்தவன் கீதாவிடம் உன்னுடைய செல்ஃபோனை கொடு என கேட்டான். கீதாவோ முடியாது, எதுக்காக என்னுடைய செல்ஃபோனை கேட்குற, உன் வேலையை பார்த்துட்டு போ என சொன்னாள். இதனால் கோபமான என் நண்பனான பாபு கீதாவின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அறை விழுந்ததுமே கீதா பயந்து போய் தன்னுடைய செல்ஃபோனை கொடுத்தாள். அப்போது செல்ஃபோன் லாக் செய்யப்பட்டிருந்தது. லாக்கை எடுத்து கொடு, பாஸ்வேர்டு போட்டு கொடு என்று சொன்னான். அவளும் பயந்து போய் பாஸ்வேர்டை போட்டு கொடுத்தாள். உடனே என் நண்பன் அவருடைய வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது நானும் கீதாவும் அடிக்கடி வீடியோ காலில் பேசியிருப்பதை பார்த்து அவன் அதிர்ச்சியானான். எதுக்காக என் நண்பனிடம் வீடியோ கால் பேசுகிறாய், அதுவும் ஒரு நாள் விடாமல் தினமும் பேசியிருக்கிறாய், உனக்கும் என் நண்பனுக்கும் என்ன உறவு என்று அவன் கேட்க ஆரம்பித்தான். உடனே கீதாவோ எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று பொய் சொன்னாள். உனக்கும் எனக்கும் தினமும் பிரச்சனை வருகிறது அல்லவா, அதனால் தான் உன் நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார், அதனால்தான் அவர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பேசினார் என்று கீதா சொன்னார். ஆனால் என்பனோ, அப்படியென்றால் அவன் உனக்கு நார்மலாகவே கால் செய்திருக்கலாமே, எதற்காக வீடியோ கால் செய்ய வேண்டும், வீடியோ காலில் அப்படி அவன் எதை பார்த்து கொண்டே உன்னிடம் பேசுகிறான் என கொஞ்சம் அசிங்கமாக கீதாவிடம் பேச ஆரம்பித்தான். இதனால் ஒரு கட்டத்தில் எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருப்பது என்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது. இதனால் அவன் தன் மனைவியை எச்சரித்தான். இனிமேல் என் நண்பன் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் வருகிறான் என்று எனக்கு தெரிந்தால் நான் உன்னை கொன்றே விடுவேன் என கீதாவை என் நண்பன் மிரட்டினான். அது மட்டுமல்ல, அவன் எனக்கும் ஃபோன் செய்து எதுக்காக என் மனைவியிடம் தினமும் நீ ஃபோன் பேசுகிறாய், வீடியோ காலில் அப்படி என்னதான் என் மனைவியிடம் பேசுகிறாய் என என்னையும் எச்சரித்தான். நீ இன்னொரு முறை என்னையும் என் மனைவியும் சேர்த்து வைக்கிறேன், எங்களுக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் என் மனைவியிடம் நீ பேசுவதை வைத்து கொள்ளாதே, அதையும் மீறி என்னுடைய மனைவியிடம் நீ பேசினால் உன்னை பற்றிய விஷயத்தை நம்முடைய மற்ற நண்பர்களிடமும் உன்னுடைய பெற்றோர்களிடமும் நான் சொல்லிவிடுவேன் என அவன் என்னையும் எச்சரித்தான். இதனால் பயந்து போன நான் இதன் பிறகு கீதாவுடன் நம்முடைய உறவை தொடரக்கூடாது என நானும் முறித்து கொண்டேன். அதே போல கீதாவையும் எச்சரித்தான். நீ இன்னொரு முறை என் நண்பனிடம் ஃபோன் பேசினாலோ அல்லது என் நண்பன் இந்த வீட்டுக்கு வருவதை தெரிந்தாலோ உன்னுடைய இந்த கேடுகட்ட இந்த அசிங்கமான விஷயத்தை உன் சொந்த பந்தங்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பெற்றோர் என அனைவரிடமும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என கீதாவையும் அவன் எச்சரித்தான். இதனால் நாங்கள் இருவரும் பயந்து போனோம். அது மட்டுமல்ல, என்னுடைய நண்பன் கீதாவுடைய செல்ஃபோனையும் பிடுங்கி வைத்து கொண்டான். இனிமேல் உனக்கு செல்ஃபோனே கிடையாது என்று பிடுங்கி வைத்தும் கொண்டான். இப்படியே நாட்களும் சென்று கொண்டே இருந்தது. கீதாவை என்னால் பார்க்கவும் முடியவில்லை, அவளிடம் என்னால் பேசவும் முடியவில்லை, அவளை தனிமையில் சந்திக்கவும் என்னால் முடியவில்லை. இதனால் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு என் நண்பன் மீதே ஆத்திரமும் அதிகமானது.
அதே போலதான் கீதாவுக்கும் என்னுடன் ஃபோனில் பேச முடியாமலும் என்னை தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனதால் கீதாவுக்கும் அவன் கணவன் மீது கோபமும் ஆத்திரமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளவில்லை, பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட எங்கள் இருவருக்கும் அவருடைய கணவனான பாபு மீது தான் கோபமும் அதிகமானது. ஒரு கட்டத்தில் அவனை கொலை செய்து விடலாமா என்ற எண்ணமும் எங்களுக்குள் இருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் என் நண்பன் திடீரென வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு வேலையும் வந்தது. அதனால் தான் மனைவியிடம் கீதாவிடம் நான் வெளியூருக்கு செல்கிறேன் என கூறினான். அப்போது கீதாவோ, அப்படியென்றால் என்னுடைய செல்போனை கொடுத்துவிட்டு போங்கள், ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் என்றால் நான் எப்படி யாரை தொடர்பு கொள்வேன், உங்களை தொடர்பு கொள்வதற்காவது எனக்கு ஒரு ஃபோன் வேண்டாமா என்று கேட்டாள். கொஞ்ச நேரம் யோசித்த என் நண்பன், சரி இவ்வளோ நாளாக தன் மனைவி தன் நண்பனுடன் பேசாமல் தானே இருந்தாள், அவளும் திருந்தி விட்டாள், அதனால் அவள் மீண்டும் தன்னுடைய தகாத உறவை தொடரமாட்டாள் என்ற நம்பிக்கையில் அந்த ஃபோனை என் நண்பன் கொடுத்து விட்டான். அந்த ஃபோன் அவருடைய கைக்கு வந்ததுமே என் நண்பன் கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியே சென்ற அந்த நேரத்தில் உடனடியாக கீதா எனக்கு ஃபோன் செய்தாள். எப்படியோ ஒரு வழியாக என்னுடைய கணவன் என்னுடைய ஃபோனை கொடுத்து விட்டார். இன்று இரவு அவர் வெளியூருக்கு செல்கிறார், வருவதற்கு எப்படியும் ஒரு நாள் ஆகிவிடும், அதனால் இன்று இரவு என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பல நாட்களுக்கு பிறகு நான் கீதாவை சந்திக்கப் போகிறேன் என்ற ஆசை எனக்குள் ஏற்பட்டது. சரி என்று நானும் சொன்னேன். அதன் பிறகு எனக்கு இன்னொரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள். இந்த முறை 10 மணிக்கு மேல் வர வேண்டாம், 8 மணிக்கே வந்துவிடுங்கள், நாம் அதிக நேரம் தனிமையில் இருக்க வேண்டும், நாம் இருவரும் சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா, உங்களிடம் நான் அதிக நேரம் பேசவும் வேண்டும் என்றும் கூறினாள். நானும் அதற்கு சரி என மெசேஜும் அனுப்பினேன். அவள் சொன்னது போலவே அன்று 8 மணிக்கே என்னுடைய நண்பன் வெளியூருக்கு சென்ற பிறகு அவருடைய வீட்டிற்கு சென்றேன். நான் வருவேன் என்று எனக்காக காத்து கொண்டிருந்தாள். குளித்து புடவை அணிந்து தலையில் மல்லிகைப்பூ வைத்து புதுப்பெண் போல ரெடியாகி இருந்தாள். நானும் அவள் விருப்பத்திற்காக 8 மணிக்கே அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டேன். போன வேகத்திலேயே நாங்கள் இருவரும் பல நாட்கள் சந்திக்காமல் பிரிந்து இருந்ததால் முதலிலேயே எங்களுடைய ஆசையை நாங்கள் தீர்த்து கொண்டோம். 8 மணிக்கே நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தோம். எங்களுடைய தகாத உறவுக்கு உன்னுடைய கணவன் இடையராக இருக்கிறார், நாம் 2 பேரும் பிரிந்து வாழவே முடியவில்லை என்பது இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் நான் உணர்ந்தேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதையும் நான் உணர்ந்தேன் என நான் கீதாவிடம் சொன்னேன். இதே எண்ணம் தான் எனக்கும் இருந்தது. உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்பதை இப்போது தான் நான் புரிந்து கொண்டேன். நாம் இருவருக்கும் என்னுடைய கணவன் தான் இடையூறாக இருக்கிறார், அவரை நாம் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். அதே சமயம் நாமும் மாட்டிவிட்டு ஜெயிலுக்கு செல்லக்கூடாது, நம்முடைய மீதி வாழ்க்கையை நாம் ஜெயிலில் கலைக்கக்கூடாது. அதனால் நாம் நன்றாக யோசித்து ஒரு திட்டமிட்டு என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருந்தோம். அதன் பிறகு சரி, நாம் 2வது ரவுண்டை ஆரம்பிக்கலாம் என நாங்கள் இருவரும் சேர்ந்து மீண்டும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அந்த சமயம் பார்த்து திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நாங்களோ யார் இந்த நேரத்தில் வந்தது என எங்களுக்குள் பயம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் கீதா பயந்து தான் கதவை திறந்தாள். பார்த்தால் வெளியில் அவளுடைய கணவன் கொஞ்சம் மது போதையில் இருந்தார். இதை பார்த்ததுமே கீதா அதிர்ச்சியானார். அவன் அப்போது வீட்டுக்குள் வந்தான். என்னங்க, என்னாச்சு, வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னீங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீங்களே, என்னாச்சு என்று கேட்டாள். இல்லை, நான் வெளியூருக்கு தான் போயிருந்தேன், ரொம்ப நாள் கழித்து வெளியூருக்கு போகிறேனே, அதான் நீ எப்படி இருக்க, என்ன ஏது, மறுபடியும் உன்னுடைய தகாத உறவை நீ தொடர்றியா, என்ன ஏதுன்னு எனக்கு டவுட் வந்துச்சு, அதான் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னான். பெட்ரூம்குள் நானும் இருந்தேன். இதை நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அப்போது உடனடியாக என் நண்பன் பெட்ரூமுக்குள் வர அங்கு நான் இருப்பதை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏண்டி, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு, நீ இன்னும் திருந்தலை, நீ திருந்திருப்பேன்னு தானே எனக்கு சந்தேகம், அதனால தான் நான் உன்னை செக் பண்ணதுக்காக வந்தேன். நான் நினச்ச மாதிரியே நீ திரும்பவும் என் நண்பனோட நீ தகாதவர்கள் இருக்கிறல என கோபப்பட்டு என் கண் முன்னாலேயே கீதாவை அவன் அடித்தான். இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் அவனிடம் போய் சண்டையிட்டேன். நீ யாரடா என் பொண்டாட்டி அடிக்கிறது கேட்கறதுக்கு என்று அவன் என்னை தள்ளிவிட்டான். இதனால் கோபமான நான் வீட்டின் சமையல் அறைக்கு சென்று மிளகாய் பொடியை எடுத்து அவன் கண்ணில் தூவினேன். இதனால் எரிச்சல் தாங்க முடியாமல் அவன் கத்தினான். இதனால் சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாது என பாய்ந்து போய் அவனுடைய வாயை நான் இறுக்கமாக மூடிக்கொண்டேன். அப்போது நான் கீதாவிடம் போய் சமையல் கட்டியில் கத்தியை எடுத்துட்டு வா என சொன்னேன். நாங்கள் ஏற்கனவே 2 பேரும் முடிவு பண்ணியிருந்தோம், எங்களுடைய தகாதோர்வுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பாபுவை கொலை செய்ய வேண்டும் என்று. இப்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது போல நான் கத்தியை எடுத்து வா என சொல்ல கீதாவுக்கு என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவளும் உடனடியாக ஓடிச் சென்று கத்தியை எடுத்து வந்தாள்.
அப்போது பிரபுவோ என் கையை கடித்துவிட்டு கத்த முயற்சி செய்தான். சுதாரித்து கொண்ட கீதா பிரபு கத்தக்கூடாது என ஓங்கி அவனுடைய கழுத்திலேயே கத்தியால் குத்திவிட்டாள். இதனால் அவருடைய கணவனான பிரபு அதிர்ச்சியானான். தன்னுடைய மனைவியே தன்னை கத்தியால் குத்திவிட்டாளே என, அதுவும் தன்னுடைய காதல் மனைவியே தன்னை கொலை செய்ய முயன்றாளே என்று நினைத்து அவன் உடைந்து போய்விட்டான். அதன் பிறகு கழுத்தில் குத்திய அந்த கத்தியை உருவி நான் அவன் வாயை இறுக்கமாக பொத்திக்கொண்டு உடலில் பல இடங்களில் சரமாரியாக குத்தினேன். ஒரு கட்டத்தில் அவன் வலியால் துடிக்க ஆரம்பித்தான். அப்போது நான் கீதாவிடம், கீதா, நாம் திட்டமிட்டு தான் உன் கணவனை கொலை செய்ய வேண்டும் என நினைத்தோம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு வழியின்றி இப்போதே உன் கணவனை கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால் நான் இப்போது இங்கிருந்து செல்கிறேன். நீ வெளியே சென்று உன் கணவனை யாரோ மர்மநபர்கள் வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொன்றுவிட்டார்கள் என நாடகமாடு. உன் கணவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என அக்கம்பக்கத்தாரை அழைத்து அவர்களை உதவிக்கு கூப்பிடு என சொல்லிவிட்டு நான் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். நான் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே கீதா நான் சொன்னது போலவே வெளியே வந்து கத்தி கதறி கூப்பாலிட்டு அக்கம்பக்கத்தினர் அழைத்து தன் கணவனை எப்படியாவது காப்பாற்றுங்கள், மர்ம நபர்கள் என் வீட்டுக்குள் வந்து நகையை திருட முயற்சி செய்தார்கள், அதை தடுக்க முயன்ற என் கணவனை கத்தியால் குத்திவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் என கூறி அழுது புரண்டு நாடகமாடினார். உடனடியாக இதை உண்மை என நம்பிய அக்கம்பக்கத்தார் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை ஏற்றி கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கும் சென்றார்கள். ஆனால் அங்கு சென்ற பிறகு பிரபுவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டார் எனவும் கூறினார்கள். இதை கேட்டதுமே அதிர்ச்சியாவது போல கீதா தன்னுடைய கணவனான பிரபுவின் உடலை கட்டி பிடித்து கதறி அழுதாள். அதன் பிறகு உடனடியாக இந்த தகவலானது போலீசாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் விரைந்து வந்து பிரபுவுடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு இந்த சம்பவம் எப்படி நடந்தது என கீதாவிடம் விசாரணை செய்தார்கள். போலீசாரை பார்த்ததுமே கீதா பயந்து விட்டார். போலீசாரின் கேள்விகளுக்கு அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார். என்னுடைய வீட்டில் நகையை கொள்ளையடிக்க கொள்ளையர்கள் வந்தார்கள். அதை தடுக்க என் கணவன் முயற்சி செய்யும் போதுதான் இப்படி என் கணவனை கொலை செய்துவிட்டு சென்றார் என கூறினார். அப்படி முயற்சி செய்யும்போது நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்களே, உங்களுடைய உடம்பில் எந்த விதமான காயங்களோ கீறல்களோ எதுவுமே இல்லையே, நீங்கள் நல்லா தானே இருக்கிறீர்கள், எப்படி உங்களுடைய கணவனுக்கு மட்டும் இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டது என்று கேட்டார்கள். இதனால் கீதா திருதிருவென முழித்தாள். அதன் பிறகு கீதா சொல்வது உண்மையா அல்லது பொய்யா என தெரிந்து கொள்ள அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போதுதான் என் கீதாவின் வீட்டுக்கு யாரும் வரவில்லை என்றும் நான் மட்டுமே வந்து செல்லும் காட்சிகளும் அதில் இருந்தது. யாருமே வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட போலீசார், யாருமே வராத போது யார் மர்ம நபர்கள் என ஏன் பொய் சொன்னீர்கள், உங்கள் வீட்டுக்கு உண்மையிலேயே யார் வந்தார்கள், என்ன நடந்தது என தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டார்கள். மேலும் கீதாவுடைய செல்போனையும் கைப்பற்றி அதை ஆய்வு செய்யும் போது கீதாவும் நானும் அடிக்கடி பேசியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டார்கள். சம்பவத்தன்று கூட கீதா எனக்கு ஃபோன் செய்து அவள் என்னை வீட்டுக்கு அழைத்தது, நான் அவளுடைய வீட்டுக்கு சென்றது, இது எல்லாமே நாங்கள் இருவரும் பேசிய விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். அதன் பிறகு கீதாவிடம் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த வேறு வழியின்றி கீதா அனைத்தையும் ஒத்துக்கொண்டாள். எனக்கும் என் கணவனின் நண்பனுக்கும் தகாத உறவு இருந்ததால் நான் இடையூறாக இருந்த என் கணவனை கொலை செய்து விட்டோம் என அனைத்து விஷயங்களையும் நடந்ததையும் ஒப்புக்கொண்டு வாக்குமூலமாக கூறினாள். அவள் அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஓடி வந்த என்னையும் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்து விட்டனர். நண்பனின் மனைவியின் மீது ஆசைப்பட்டதாலும் நண்பனான என் மீது அவளுடைய மனைவி ஆசைப்பட்டதாலும் தற்போது நாங்கள் இருவருமே எங்களுடைய வாழ்க்கையை துளைத்து எங்களின் மீதி வாழ்க்கையை நாங்கள் சிறையில்தான் கழிக்கப் போகிறோம். எங்கள் காமம் எங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பார்த்தீர்களா? தயவுசெய்து எங்களைப் போல நீங்களும் யாருடனும் தகாத உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். தகாதோர் வைத்து கொண்டால் ஒன்று நீங்கள் சாவீர்கள், அல்லது என்னை போன்று நீங்கள் சிறையில் கம்பி எண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் தகாதோரவை கைவிடுவீர். நன்றி, வணக்கம்.